குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் ஓட் பண்ணலைன்னா உங்கள் வாழ்க்கையை யாரோ ஒருத்தவங்க டிசைட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு 5 நிமிஷம் நீங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல் அதை இக்னோர் பண்ணிங்கன்னா 5 வருஷம் நீங்கள் ரிக்ரெட் ஆவீங்க. எதை பற்றி பேச போகிறேன்றது புரிஞ்சிடுச்சா? ஆமாங்க, நாளைக்கு நடக்க போகிற ஓட்டிங் எலெக்ஷனை பற்றி தான் பேச போகிறேன். நம்ம ஓட் பண்ணுறதுன்றது நம்ம ஒவ்வொருத்தருடைய முக்கியமான கடமை அது இல்லையா? நம்ம அதை சரியாக செய்கிறோமா? நீங்கள் ஓட் பண்ண போகிறீங்களா, இல்லை இந்த தடவை வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒரு நாள் ஒரு சில நிமிஷங்கள் தான் இல்லையா? அதனுடைய தாக்கம் எத்தனை வருஷத்துக்கு இருக்குது? 5 வருஷத்துக்கு இருக்குது. கரெக்டாக? இந்த வீடியோ எந்த பாலிட்டிக்ஸ் பற்றியோ எந்த பொலிட்டிஷியனை பற்றியோ கிடையாது. இது ஒரு பொதுவான ஒரு கருத்து. நம்மளுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம், நம்ம ஃப்யூச்சருக்கு எவ்வளோ முக்கியன்றதை பற்றி தான். நீங்கள் ஓட் பண்ணும் பொழுது ஒரே ஒரு பட்டனை மட்டும்தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னு யோசிக்கிறீங்க. இல்லை, நீங்கள் ஒரு சமுதாயத்துடைய ஃப்யூச்சரையே நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஓட்னா என்ன? அது உங்களுடைய ரைட்ஸ் மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் தான். ஓகேங்களா? உங்கள் ஓட்டு டிசைட் பண்ணுற உங்களுடைய சிட்டி எப்படி இருக்கணும், உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், அப்புறம் என்ன சொல்லலாம், இன்னும் உங்களுடைய சேஃப்டி எப்படி இருக்குன்றது தான். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஒரு சொசைட்டியில் 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 50 பேர் ஓட்டு போட்டுட்டு 50 பேர் ஓட்டு போடாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது டிசிஷன் எடுக்கிறது யார்? இந்த 50 பேரா, ஓட்டு போட்ட 50 பேரா, இல்லை ஓட்டு போடாத 50 பேரா? கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சா? இதில் நம்ம சைலண்டாக இருந்தோம்னா நம்மளுடைய ஃப்யூச்சர் கூட இன்னொருத்தவங்க கையில் தான் போகுது இல்லையா? ஒரு மனுஷன் தான், அவன் எப்படி சொல்லலான்னா, அது ஓட்டோட நாள் வந்துச்சு. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? என்ன பையன், நான் யார் வந்தால் எனக்கு என்ன, நான் ஏன் ஓட்டு போடணும், எனக்கு யார் வந்தாலும் எனக்கு தான் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓட்டு போடாமல் விட்டுட்டார். ஒரு 2 வருஷம் கழித்து அவர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தார். ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, வேலம் கிடையாது, சிஸ்டம் சரியில்லை, ஸ்ட்ரீட் லைட்லாம் எரியலன்ட்டு. அப்போ அங்கே இருக்கிற மக்கள் அவங்ககிட்ட கேட்டாங்களாம், ஓட்டு போடுற அன்றைக்கி உங்களை கூப்பிட்டோமே, நீ வந்தியா? அமைதியாக இருந்தானா அவன். அந்த அமைதி தான் அவனுடைய ஆன்சர். சரிங்களா? ஒரு நல்ல சொசைட்டி உருவாகணும்னா கவர்மெண்ட் மட்டும் போதாது. சரிங்களா? மக்களும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். நம்ம ஓட் பண்ணாமல் இருந்தால் நம்ம சிஸ்டமை நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஒரு நாட்டோட குவாலிட்டின்றது அதை எப்படி சொல்கிறது, மக்கள் எவ்வளவு பார்ட்டிசிபேஷனாக இருக்காங்களோ அதை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுது. புரியுதுங்களா? இப்போ ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறீங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? இது ரொம்ப சாதாரண விஷயம்லாம் கிடையாதுல்ல, ரொம்ப உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகிற ஒரு இம்பார்ட்டண்டான டே. கரெக்டாக? ஃபஸ்ட்டு ஓட்டு, உங்களுடைய ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. மைண்டில் ஒன் திங் வச்சுக்கோங்க, என்னென்னா, யாராவது உங்களை ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் அதை ஜஸ்ட் இக்னோர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணாதீங்க. உங்கள் மைண்டை யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் எக்ஸைட்மெண்ட்டுக்காக ஓட்டு போடாதீங்க. புரியுதுங்களா? 5 வருஷத்தோட திங்க் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணுற இந்த ஓட்டு இதனால என்ன வரும் அப்படின்றத யோசிங்க. உங்கள் ஓட்டு உங்கள் ஐடென்டிட்டி, உங்கள் டிசிஷன் தான் உங்கள் ஃப்யூச்சர். இந்த ஒரு நாள் உங்களுடைய லைஃப் ஸ்டோரியில் ஒரு முக்கியமான சாப்டர். கரெக்ட் தானே? ஒரு நாள் தானே, சில நிமிஷம் தானே, ஆனால் அந்த ஒரு நாள் உங்களுடைய 5 வருஷ வாழ்க்கையை அழகாக டிசைட் பண்ணக்கூடியது. நீங்கள் அந்த நாளை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரையும் இக்னோர் பண்ணுற மாதிரி ஆகிடும். கரெக்டு தானே இல்லையா? ஒரு நாள் நீங்கள் லேசியாக இருந்ததுக்கும் 5 வருஷம் நீங்கள் சஃபர் பண்ண தேவை வரும். அவசியம் இருக்கா? ஸோ நீங்கள் என்ன ஒன்றே ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க. ஒரே ஒரு உண்மை, ஓட் பண்ணாதவங்க வாழ்க்கையை பற்றி பேசுகிற, அதாவது இந்த சமுதாய வாழ்க்கையை பற்றி பேசுகிற ரைட்ஸ் இழக்கிறாங்க. இந்த நாட்டில் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைச்சோன்னா முதல்ல நம்ம சேஞ்ச் ஆகணும். அந்த சேஞ்ச் ஆரம்பிக்கிற இடம் எது தெரியுமா? போலிங் பூத் தான் இல்லையா? ஒரு ஓட்டு, ஒரு சக்தி, ஒரு முடிவு, ஒரு எதிர்காலம். ஓட் பண்ணாதீங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஓட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கையை மற்றவங்க எழுதுவாங்க. நாளைக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு நீங்கள் ஓட் பண்ண மறந்துடாதீங்க. ஒரே ஒரு உண்மையை மட்டும் நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க, ஓட் பண்ணுறதுன்றது உங்களுடைய ரைட்ஸ் மட்டும் இல்லை, அது உங்களுடைய பொறுப்பு மட்டும். இந்த நாட்டை மாற்றணும்னு நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா?
நல்ல ரோடு வேணும், நல்ல எஜுகேஷன் வேணும், நல்ல ஃப்யூச்சர் வேணும் நம்முடைய சொசைட்டிக்கு அப்படி யோசிக்கணும்ல. அந்த சேஞ்ச் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் தெரியுமா? நம்ம கையிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். நம்ம போடுற அந்த ஒரு ஓட்டு தான் அந்த ஒரு விரல் புரட்சி. ஓகேங்களா, மறந்துடாதீங்க. ஸோ இன்னைக்கு ஒரே ஒரு நாள் அது மட்டும் யோசிச்சுக்கோ. அந்த சில நிமிடங்கள் தான், அந்த ஒரு நாளை நீங்கள் தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவு தான் உங்களுடைய 5 வருஷ வாழ்க்கையும் எழுதும். சரியா? நீங்கள் ஓட் பண்ணலைன்னா நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய ஃப்யூச்சரை நம்ம விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் யாரையும் நீங்கள் ப்ளேம் பண்ணாதீங்க, கம்ப்ளைண்ட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படி எப்படி சொல்கிறது, ஒரு ஜெனரேஷனே கேர்லெஸ் ஆனதான ஆகிடும். அடுத்த ஜெனரேஷனுக்கு சஃபர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு காரணமாயிடும். இன்னைக்கு நம்ம எடுக்கிற டிசிஷன் நாளைக்கு நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு விஷயமா இருக்கணும். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு. என்னடா யோசிக்கிறீங்களா? யோசிச்சு முடிவெடுங்க. ஒரு முடிவெடுத்த பிறகு வருந்தக்கூடாது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஓட்டு போடுறதும் யோசிச்சு போடுங்க. பிறகு நீங்கள் ரிக்ரெட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஒரு ஓட்டு ஒரு சக்தி, ஒரு முடிவு ஒரு எதிர்காலம். போய் மறக்காமல் ஓட்டு போடுங்க. சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தை இன்னொருத்தவங்க தான் எழுதுவாங்கன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நாளைக்கு நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாளைக்கு மறக்காமல் போய் ஓட்டு போட மறந்துடாதீங்க. உங்கள் குரல் முக்கியம், உங்கள் உரிமை முக்கியம். இது என்ன சொல்கிறதுனா, இது இன்னொன்று சொல்கிறேன், இது உங்களுடைய சுதந்திரம். இதை அமைதியாக விட்டுடாதீங்க, யார் கையிலையும் அதை கொடுத்துடாதீங்க. புரியுதா? மறுபடியும் சொல்கிறேன், ஒரு விரல் புரட்சி இந்த நாட்டையே மாற்றக்கூடியது. நீங்கள் நம்ம போடுற ஒரு ஓட்டில் என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுக்காதீங்க. இந்த சமுதாயத்துக்கே உங்களுடைய ஒரு ஓட்டு முக்கியமானதாக இருக்கும். ஸோ மறந்துடாமல் நாளைக்கு போய் எல்லாரும் எவ்வளோ இருந்தாலும் சரி, என்ன வெயிலாக இருந்தாலும் கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடி காலையிலே போங்க, இல்லை ஒரு ஈவினிங் அது எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கு முன்னாடியே போய் ஓட்டு போட்டுருங்க. ஓகேங்களா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். கடவுளை வேண்டிக்க. டேக் கேர். பை. லவ் யூ ஆல்.